ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மனாடி ஸ்ட்ரீட். இங்கே தான் வந்து எல்லா இஃப்தார் ஸ்நாக்ஸுமே இருக்கும்னாங்க. ஸோ லெட்ஸ் பிகின். வெல்கம் பேக். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மனாடி ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. அவ்வளோ கூட்டம். ஃபஸ்ட்டு வந்து வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சா, சரி வந்து ஒரு குலுக்கி சர்பத் குடிக்கலான்ட்டு வந்திருக்க முதல்ல. இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மின்ட்டெல்லாம் போட்டு மிளகாலாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. பட் நார்மலாக நம்ம வெளில குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோவா அதில் ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல்லாம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சம்சா கடை இருக்குது. இப்போ எல்லா டைப் ஆஃப் சமோசாவும் இருக்குது. சிக்கன் சம்சா, மட்டன் சம்சா. நான் வந்து ஒரு சிக்கன் சம்சாவும் மட்டன் சம்சாவும் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மட்டன் சம்சா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு 2-3 பீஸாக இருந்துச்சே தவிர அதில் வேறு அவ்வளோ ஒன்றுமே இல்லை. அது 15 ருபீஸ்க்கு ஆவரேஜாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே எதுவும் இல்லை. அடுத்த சிக்கன் சம்சா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெஜிடபிள்ஸாக இருக்குது, சிக்கனே இல்லை. வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏதோ மற்ற வீடியோலாம் பார்த்து வந்ததுக்கும், ஏன்னா கொஞ்சம் வந்து அவங்கள்ட்டலாம் விசாரிச்சுட்டு தான் நான் வந்தேனே. இங்கே வந்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நான் ஒரு சிக்கன் வந்து தந்தூரி வந்து சொல்லியிருந்தேன். அது இப்போ பொரிச்சிட்ருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். ஸோ வந்து ஷேர் பண்ணி தான் இது பண்ணுறோம். இந்த சிக்கனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 ருபீஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அவ்வளோவா நார்மலாக தான் இருக்கே தவிர அதில் அவ்வளோலாம் வந்து இல்லை. 180 ருபீஸ்க்கு வெரி பேட் ஃபஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். நம்ம நார்மலாக ஒரு ஷாப்பில் போய் ஒரு ஆவரேஜாக வந்து எப்படி சாப்பிட்டா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு டிசப்பாயிண்டோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நுங்கு பால் தான் வாங்கி குடித்தேன். ஓகே, 50 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா ஃபெரடஸ் இந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எதாவது ட்ரை பண்ணாலும் வந்தேன். பட் எல்லாமே வந்து ஹை ரேஞ்சாக தான் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதுவும் இல்லை. ஸோ அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி குடிச்சு பார்ப்போன்னு பார்த்தேன். நல்லாவே கூலிங்காக 50 ருபீஸ்க்கு இதுவுமே ஒர்த். ஓகே கைஸ், ஓவராலாக என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பக்கம் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற சேனல்ஸ் பார்த்துட்டு வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. இங்கே டிசப்பாயிண்ட்டோடு தான் இருக்குது. ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.